ஏய் தாத்தா நாளைக்கு காலையில ரெக்கார்டிங் இருக்கு அந்த பொண்ணை வர சொல்லிடு. எந்த பொண்ணுடா? அதான்டா அந்த பொண்ணு. யாரு? குள்ளமீனாவா? டேய் பொதுக்கு போய் அந்த குள்ளமீனை கூட்டி வந்துடா. சரிடா. அந்த பொண்ணு இல்லடா, அந்த பொண்ணு. யாரு? காமாட்சியா? டேய் கூடு, நான் நக்கலா அவடா. எவடா? ஏய் நீ அடிச்சடா. அதான் அன்னைக்கு அந்த பிள்ளை அடிச்சு வரட்டிட்டியே, நீ எங்கிட்ட கூட்டி வருது? அந்த பொண்ணு நான் எங்கடா அடிச்சேன்? அதான் அவங்க அண்ணன் தூக்கி போட்டு எத்தனை இல்லடா? ஏதோ ஒரு அரை அரைஞ்சேன். அரைஞ்சதே எப்படியாடா? சரிடா, ஏதாவது சொல்லி போய் கூட்டு வாடா போடா. அதெல்லாம் என்னால முடியாது. டேய் வரதா, நீ போய் கூட்டு வாடா. ஓ சங்காத்தமே எனக்கு வேண்டாப்பா, ஆளை விடு. போங்கடா டேய். டேய் கண்ணா நீ போய் கூட்டு வாடா. நான் மாட்டேன்ப்பா, பொம்பளை கேட்டா எனக்கு உடம்பெல்லாம் பதறும். உங்களோட பசங்களா? நானே போய் கூட்டு வரேன். அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ரகலை பண்ணிட்டேன், என்னால முடியாது, வேற பொண்ணு பார்த்துக்க போ. மீனாட்சி 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 பயப்படாத, நான் சொல்றேன் மீனாட்சி ஒரு நிமிஷம். நாலு கட்டணே சரி வரண்ணே, போயிட்டு வாண்ணே. மீனாட்சி பயப்படாத. ஏன் பயப்படுற? எனக்கு புரியுது. அன்னைக்கு நைட் ஏதோ வேலையானுங்கிறதுக்காக உன்கிட்ட கோவப்பட்டேன். உங்க அண்ணனை வேற சேர்த்து அடிச்சிட்டேன். தப்பு தான். எனக்கு ஒரு கிட்ட பழக்கம் என்னன்னா சுழல் கோவம் வரும், கை வேற நீளும். தப்பு தான். மற்றபடி எதுவும் கிடையாது மீனாட்சி, மன்னிச்சிரு. இப்படி தலையாடினா என்ன அர்த்தம்? மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஏய் மீனாட்சி, மீனாட்சி ஓடாது நில்லு. மீனாட்சி மீனாட்சி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள். ஓடாது மீனாட்சி. ஐயோ சொல்றது கேளுங்க. ஹலோ என்னங்க மணி பேசுறீங்க? மணி போனா ஓடுறாங்க. நீங்க ஏதோ கோவத்துல உங்களை அடிச்சேன். ஆபீஸ் பேக் கொடுங்க. அண்ணே மன்னிச்சிடுங்க. அண்ணே உங்க பேக் வேணா போயா. மீனாட்சி டப்பிங் பேசுனது காசு வாங்காம போயிட்டீங்க. ஒரு ஆடுக்கு 50 ரூபா இன்னைக்கு இந்தாங்க 600 ரூபா. காசெல்லாம் வேணாங்க. வாங்கிக்கோங்க, உங்க சம்பளம் இது. இல்ல வேணாம். வாங்கிக்கோ மீனாட்சி. ஏய் மீனாட்சி ஓடிடாத மீனாட்சி. என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுற? ப்ளீஸ் மீனாட்சி. இந்நேரம் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நின்றுட்டு இருக்க. சொல்லுங்க. நிஜமாவே சொல்றேங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்ன டோன் ஸ்வீட்டா இருக்குங்க. பார்த்து எல்லாருக்கும் உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. தேங்க்ஸ். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் பேசினேன், அதனால உங்களுக்கு தான் தேங்க்ஸ். தோசையை திருப்பி போட்டுட்டாளேடா. நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்க. ஐயோ நான் வரல. ஐயோ பயப்படாத, நான் உன்னை வைய மாட்டேன். நீ பாட்டுக்கு வந்துட்டு பேசி போயிட்டே இருக்கலாம். நீ மிரளாத, நான் உன்னை நோட்ட சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் கண்டிப்பா இருக்கு. அப்ப சொல்ல அத்த சொல்ல எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க கண்டிப்பா மறக்காம வந்துரு. நீ வரலனா நாங்க வந்துருவேன். மீனாட்சி வந்துரு. மசாலாக்களில் சிறந்தது மாமிஸ் மசாலா, தரமானது மாமிஸ் மசாலா, சமையலுக்கு ருசியானது மாமிஸ் மசாலா, வீட்டு சமையலை போல் அற்புதமான சுவைக்கு. கொஞ்சம் கிளாட்டி பாத்துக்கோமா. கரெக்ஷன்ஸ் தான் சொல்லாதீங்கண்ணே. நானே கையில கால வந்து கூட்டி வந்திருக்கேன். போயிட போகுது. அது எது பேசினாலும் ஓகே தான். என்ன காது வச்சா குடும்பி சரைச்சா மாட்டேங்கிற. அதெல்லாம் பேசக்கூடாது. இஷ்டம் தான் எல்லாம் கிளம்பி போயிட்டே இருங்க. என்னமோ பண்ணி தர. நவருங்க. எல்ற இழுத்துட்டானே. அண்ணே அண்ணே போயா. எனக்கு சரிப்பா. போங்க, என்னமோ பண்ணுங்க. ரீல் தேட்டர் போங்க. தள்ளிங்கடா. மாமிஸ் மசாலா, தரமானது மாமிஸ் மசாலா. 18 டிக்கெட் தான். இன்றைய சன் சிறப்பு பார்வையில் வேகமாக மூடப்பட்டு வரும் திரையரங்குகளின் அவல நிலையை பற்றி பார்க்கலாம்.
புது புது சேனல்களின் வருகையாலும் திருட்டு விசிடிக்களாலும் திரையரங்குகளுக்கு கூட்டம் வருவது குறைந்து வருவதால் திரையரங்குகள் மூடப்பட்டு வருகின்றன. தியேட்டரை வித்தாச்சுப்பா. இந்தா வேணாம் வாங்கிக்கப்பா. முருகேசா, 50 வருஷமா இருந்த தேட்டரை வித்தாச்சு. 40 வருஷமா இருக்கிற செல்லையான ராம சித்தப்பா, 30 வருஷமா இருக்கிற மாணிக்க மாமா, 20 வருஷமா இருக்கிற நான் செக்கி. நீ நாங்களாம் எங்க போறது முதலாளி? ஓட்டுன தேட்டரை ஓட்டுறதுக்கு என் உடம்புல தெம்பில்லை முருகேசா. 7-8 வருஷமா இந்த தேட்டரை நட்டத்தில் தான் ஓட்டியிருக்கேன். உனக்கே தெரியும். எத்தனை நாளைக்கு தான் இந்த தேட்டரை நட்டத்திலே ஓட்டுறது? நீயே சொல்லு முருகேசா. சரி வச்சுக்க. எனக்கு இந்த தேட்டர் வீடு மாதிரி முதலாளி. அந்த நட்டத்தை பணத்தை கொடுத்து ஈடு கட்ட முடியாது. எனக்கு இந்த பணம் வேணாம் முதலாளி. நான் வரேன். முருகேசா, 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 கூப்பிடுங்க அவனை. முருகேசா, கூப்பிடுங்க அவனை. பரமபதத்தில் பாம்பு மாறி மாறி கொத்துற மாதிரி வாழ்க்கை என்ன மாறி மாறி கொத்த ஆரம்பிச்சிச்சு. என் தங்கமும் என்னை விட்டு போயிட்டான். நான் நேசித்த தியேட்டர் என்னை விட்டு போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. எங்க போறதுன்னு தெரியலண்ணா. எல்லாத்துலயும் தோக்குதுண்ணா. வாழ்க்கையில தொழில் எனக்கு என்ன பார்த்தா அதிகமா இருக்கு. முருகேசா, எனக்கு யாருமே இல்லைண்ணா. தேட்டர் போன அப்புறம் ஆளாத தெருவில் நிக்கிற மாதிரி இருக்குண்ணா. முருகேசா, ஏன்டா அப்படி நினைக்கிற? ஊர்ல அப்பா அம்மா தம்பி இல்ல? போடா, ஊருக்கு போடா. ஊருக்கா? 20 வருஷம் ஆச்சுங்க. போனா எல்லாருக்கும் அடையாளம் தெரியுமா அண்ணா? அப்பா என்ன மன்னிச்சு ஏத்து போறாண்ணா. ஏத்துக்கு வரோம். 20 வருஷம் ஆயிடுச்சுடா. அதெல்லாம் மறந்துருப்பார். போடா, ஊருக்கு போடா. இங்க இருந்தா அந்த பொண்ணையும் தேட்டையும் நினைச்சு குடிச்சு குடிச்சு செத்து போயிடும். போடா.